அனைவருக்கும் வணக்கம். நம்ம அறம் கலைக்கழகத்திலேருந்து இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகை செடியோட பேர் பேய் விரட்டி அல்லது பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேயை மிரட்டக்கூடியது அல்லது பேயை விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட பொருள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் வைப்ரேஷனை நமக்கு வரவிடாது அப்படின்னு சொல்கிறது தான். இதை வந்து நம்ம ஒரு சில தைலங்களுக்கும் பயன்படுத்துவோம். அதாவது பித்த சோதனைநிலை சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த தைலத்துக்காக வேண்டி இதை அரைச்சி இதில் இருந்து சாறு எடுத்து அந்த தைலத்தில் விட்டு காய்ச்சி அதை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் தேங்காய் சவரியை வச்சுட்டு இதில் ஒரு 4 கிளைகளை உடச்சி அதுக்கு மேலே போட்டு நம்ம புகை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த புகை வந்து ஒரு வாசனையான ஒரு புகையாட்டு வரும். அந்த வாசனைக்கு கொசு இந்த ஏரியாவிலே நிற்காது. அப்படி கொசுவெல்லாம் பறந்து போயிடும். அந்த மாதிரி கொசுவை விரட்டுறதுக்கும் இந்த மூலிகை வந்து அருமையாட்டு பயன்படும். இந்த மூலிகையோட பேர் பேய் விரட்டி அல்லது பேய் மிரட்டி. கிட்ட வந்து பாருங்கள், இது வந்து பூத்திருக்கும். இது பூ இல்லை, சின்ன செடியில் உள்ள கிளை தான். இதுதான் அதனோட இலையோட அமைப்பு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இலையை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப மென்மையாட்டு வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கும் இந்த இலை. ஓகே, மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.